மலையாள சினிமா இன்னைக்கு தேதியில சினிமா ரசிகர்கள் வந்து அதிகம் பார்க்குற படங்கள் எல்லாமே மலையாள சினிமால இருந்து தான் வருது. இப்போ மலையாள சினிமால இருந்து ரிலீஸ் ஆகிற படங்கள் வந்து தமிழ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்களா மாறுது. இங்க இருக்க பெரிய நடிகர்கள் அளவுக்கு பெரிய வசூலை வந்து குவிக்குது. என்ன ரீசனா பார்க்குது? ஸோ இயல்பாக என்ன ஆகுது, நம்ம ஊர்ல இங்க எப்பவுமே மசாலா படங்கள் அதிகமாகவும் பெரிய படங்கள் அதிகமாகவும் கான்டென்ட் ஓரியன்டான படங்கள் குறைவா வரும் பொழுது இது ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணுது நம்ம ஆடியன்ஸை. நல்லா நல்லா சூப்பரா இருக்கு, இப்படியெல்லாம் ஒரு கதை பண்ண முடியுமா, வீட்டில் நடக்கிற கதை எவ்வளவு சூப்பரா எடுத்துருக்கான். ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு சண்டையில ஒருத்தன் அடிச்சுட்டா ஒன்னு அடிக்காம செருப்பு போட மாட்டேன்றார் ஒரு படம். மகேஷ் பிரதிகாரம் பயங்கரமா இருக்கே ஒரு படம், இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அப்படித்தான் மலையாள சினிமா மேல ஒரு ஈர்ப்பு நம்ம மக்களுக்கு வருது. நீங்க ஸ்டோரியை யோசிச்சு பாருங்க. அந்த நீலிங்கிறது நம்ம ஊர்ல நீலி கண்ணீர் ஒரு கதை சொல்லுவாங்க, அது வேற நீலி. களியங்காட்டு நீலி அப்படிங்கிறது நீங்க கேரளால சொல்லப்பட்ட ஒரு தொன்ம கதை, ஒரு பேய். களியங்காட்டு நீலிங்கிறது நடராத்திரி வெளியே போதையா நீலி அடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. களியங்காட்டு நீலிங்கிறது தொன்ம கதையா ஒரு பேய், ஆனா ட்ரைப் சமூக மக்களுக்கு மட்டும் அவங்க ஒரு தெய்வம். ஓகே. ஸோ அதோட அந்த அந்த நீலிங்கிற கேரக்டரே ஒரு நெகட்டிவ் கேரக்டராக ஒரு பேயாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு சமூகத்துல. அந்த கேரக்டரை எடுத்து ஹீரோயினை வச்சு ஒரு படம் பண்றாங்க. நீங்க இந்த தாட் ப்ராசஸ் யோசிங்க. கண்டென்ட் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நீங்க தமிழ்ல வந்து கண்டென்ட் எங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இப்ப நீங்க இந்த வருஷம் வந்து பெரிய படங்கள்லாம் எடுங்க. நீங்க தக் லைஃபையும் கூலியுமே பேசுவோமே, நான் கமல் ஃபேன் தானே, நான் தக் லைஃபே சொல்றேன். அதுல எங்க கண்டென்ட் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க சொல்லுங்க. கூலி எடுங்க, அதுல கதைக்கு எங்கேயாச்சும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்களா? ஸ்டார்ஸ் சுத்தி நடிக்கக்கூடிய மல்டி ஸ்டார் மூவி, நேம் லோகேஷ், ரஜினி, கமல், மணிரத்னம், சிம்பு. இதை வைத்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல இப்படி ஒரு காம்பினேஷன் ஒரு படம் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறதே தப்பு. கதையை உருவாக்கிட்டு காம்பினேஷன் ரெடி பண்ணணும். விக்ரம் எடுத்துக்கோங்க, லோகேஷ் பண்ண கமல் சார் வச்சு பண்ண விக்ரம் படத்தை எடுத்துக்கோங்க. அங்க கதையாவே அங்க ஒரு கேரக்டர் நீடு இருக்கு, அங்க சூர்யாவை கொண்டு வரீங்க, அதனால அது ஒர்க் அவுட் ஆச்சு. இங்க வந்து நீடே இல்லாம அமீர் கான் ஒரு கேரக்டர் வலுக்கட்டாயமா கொண்டு வராங்க. அங்க பண்றதுக்கு அவர் ஸ்கோர் பண்றதுக்கு சீக்வன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணல. அங்க அவரையுமே ரஜினிக்கு கீழே நிப்பாட்ட நினைக்கிறீங்க. விக்ரம்ல நடக்கலையே, அவரை தனியா டாப்பா நிப்பாட்டிங்க. அது முடிச்சுட்டு அவங்களுக்கு அதை முடிச்சுட்டு ஒரு வாக்கு தான் போறாரு கமல். ஆனா இங்க என்ன பண்றீங்க, ரெண்டு பேரும் இன்டராக்ட் பண்ண வச்சுட்டு ஆனா ரஜினி கீழே தான் அமீர் கான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்க நினைக்கிறீங்க. அப்ப எங்க அமீர் கான் ஸ்கோர் பண்றது? அது காமெடியா மாறுது. இங்க கண்ட நல்லா வேலை செய்தாங்க, ஒர்க் அவுட் ஆகுது, வியாபாரம் நடந்தது. இங்க வியாபாரம் பண்ணன்ட்டே ஒரு கண்டென்ட் வேலை செய்றீங்க, ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் மேஜரா இங்க நடக்குது. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மலையாள சினிமா இன்னைக்கு தேதியில சினிமா ரசிகர்கள் வந்து அதிகம் பார்க்குற படங்கள் எல்லாமே மலையாள சினிமால இருந்து தான் வருது. இப்போ மலையாள சினிமால இருந்து ரிலீஸ் ஆகிற படங்கள் வந்து தமிழ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்களா மாறுது. தமிழ் படங்களே இங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி படமா மாற மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசனா முதல்ல பாக்குறீங்க? ஏன்னா இப்போ சமீபத்துல இந்த ரிலீஸ் ஆன இந்த படங்கள்லாம் இருக்கு, லோகாவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த பிரேமலு, இந்த மஞ்சுமல் பாய்ஸ்லாம் இங்க தமிழ்ல பெரிய ஒரு வெற்றியை வந்து பெறுது. இங்க இருக்க பெரிய நடிகர்கள் அளவுக்கு பெரிய வசூலை வந்து குவிக்குது. என்ன ரீசனா பாக்க? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமா நம்ம இதை பார்க்கணும். பட்ஜெட் கம்மியா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, பட்ஜெட் ரொம்ப குறைவு, இவ்வளவுதாங்க 5 கோடி தாங்க, இந்த 5 கோடிக்குள்ளதான் படம் எடுக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா, நீங்க 5 கோடிக்குள்ளதான் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யோசிக்கக்கூடிய கதையே உங்களுடைய மண் சார்ந்த கதையா. செட் டிக்கெட்லாம் யோசிக்க மாட்டேன், எங்கிட்ட பட்ஜெட் எவ்வளவுதான் இருக்கு. அப்ப நான் உங்க லைஃப்ல நடந்த ஒரு கதை, இங்க இருக்கக்கூடிய கல்ச்சரை யாரும் சொல்லாத ஒரு கதையை சொல்லணும்னு நினைப்போம். ஏன்னா அந்த பட்ஜெட்ல அவ்வளவுதான் முடியும், அதை எடுத்துடலாம், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ பட்ஜெட்டை குறைவா இருக்கும்போது நம்ம யோசிக்கக்கூடிய கண்டென்ட் மண் சார்ந்து இருக்கும், ரொம்ப யதார்த்தமா இருக்கும், ரொம்ப எளிமையான படமா இருக்கும். எளிமையான படங்கள் தானே உலக திரைப்படங்கள். நம்ம வேர்ல்டு மூவிஸ் இன்டர்நேஷனல் மூவிஸ் சொல்றல, அதெல்லாம் பிரம்மாண்டமான படங்களா? இன்டர்நேஷனல் மூவிஸ்ங்கிறது என்னது? தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கல்ச்சரை சொல்லக்கூடிய ரொம்ப யதார்த்தமான படங்கள் தான் இன்டர்நேஷனல் மூவிஸ். இந்த ஒரு மினிமம், அது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியா இருந்ததுனால, இப்படி ஒரு கல்ச்சராவே அங்க இருந்ததுனால, நீங்க மலையாளத்துல பாத்தீங்கன்னா மண் சார்ந்த கதைகள் வந்துச்சு. நிறைய கதைகள் லிட்ரேச்சர்ல இருந்து வந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்தாங்க. எழுத்தாளர்கள் தான் இண்டஸ்ட்ரியிலுமே பெரிய ரைட்டர் ஆனாங்க. அவங்களே நேரடியா திரைப்படத்துக்கு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எழுதினாங்க, அல்லது அவங்களுடைய கதைகள் படமாக்கப்பட்டுச்சு. ஏன்னா மண் சார்ந்த கதைகள் எல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க, அவங்க கல்ச்சர் சார்ந்த கதைகள் எழுதியிருக்காங்க, அது எல்லாமே படமா வந்ததுனால இப்ப இல்ல, கல்ச்சராவே
அங்க நல்ல படங்கள் உருவாவதற்கான ஒரு சூழலே உருவானதுக்கு காரணம் இதுதான். நமக்கு இவ்வளவுதான் பட்ஜெட், நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளவுதான், அப்ப நம்ம இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் போது நல்ல படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க கான்டென்ட் ஓரியன்டா. அது நல்ல படங்களா மாறுச்சு. மலையாளத்தில் நல்ல படங்கள் பண்றதுக்கான காரணம் இதுதான். கல்ச்சரா பேசிக்கா நம்ம இதுதான் அடிப்படையில புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஓடிடி வந்து இந்த கொரோனா காலகட்டத்துல வந்ததுக்கு பிறகு எல்லாருமே மலையாள படங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க அதிகமா. முன்னாடி நமக்கு மோகன்லால் சார், மம்முடி சாரை தாண்டி நம்ம ஊர்ல இருக்கிற வேற யாரையும் தெரியாது நம்ம மக்களுக்கு. மேஜர் தெரியும், மெஜாரிட்டியான மக்களுக்கு சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஓடிடி டைம்ல தான் வந்து பிருத்திவிராஜ் ஆல்ரெடி அங்க பெரிய ஸ்டாரு, பெரிய கிரியேட்டரு, ஐயப்பனும் கோஷில தான் அவர் படமே இவங்க பாக்குறாங்க. இத்தனையும் தமிழ்ல அவ்வளவு படம் அவர் நடிச்சிட்டா கூட அவருடைய மலையாள படங்களை மக்கள் பார்க்கல. ஐயப்பன் கோஷில பார்த்து கொண்டாடுறாங்க. ஃபகத் ஃபாசில் படங்கள் நிறைய அப்ப அந்த டைம்ல தான் பாக்குறாங்க. ஸோ இயல்பாக என்ன ஆகுது, நம்ம ஊர்ல இங்க எப்பவுமே மசாலா படங்கள் அதிகமாகவும் பெரிய படங்கள் அதிகமாகவும் கான்டென்ட் ஓரியன்டான படங்கள் குறைவா வரும் பொழுது இது ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணுது நம்ம ஆடியன்ஸை. நல்லா நல்லா சூப்பரா இருக்கு, இப்படியெல்லாம் ஒரு கதை பண்ண முடியுமா, வீட்டுல நடக்கிற கதை இவ்வளவு சூப்பரா எடுத்திருக்கான். ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு சண்டையில ஒருத்தன் அடிச்சுட்டான், ஒன்னு அடிக்காம செருப்பு போட மாட்டேன்றார் ஒரு படம். மகேஷ் பிரதிகாரம் பயங்கரமா இருக்கே ஒரு படம், இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அப்படித்தான் மலையாள சினிமா மேல ஒரு ஈர்ப்பு நம்ம மக்களுக்கு வருது. அப்போ கொரோனா காலகட்டங்கள்லாம் கடந்து மலையாள படங்களை நம்ம மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்சது பிறகு இங்க ஆல்ரெடி மலையாள படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. நான் முன்னாடியே சென்னையில வந்து தியேட்டர்ல போய் தான் மலையாள படங்கள் பார்ப்பேன். பட் இந்த ஓடிடியில மலையாள படங்கள் பார்க்க ஆரம்பிச்சு தியேட்டர்ல போய் மலையாள படங்கள் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சு. தமிழ் மக்களை சொல்றேன். எண்ணிக்கை அதிகரிக்கும் போது என்ன ஆகுது, டிவியில பார்த்து அல்ல ஓடிடியில பார்த்து என்ஜாய் பண்ண தாண்டி தியேட்டர்ல போய் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். நல்லா இருக்கு, நான் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிற டைம்ல தான் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியான படங்கள் வந்து, எஸ்பெஷலி மஞ்சுமல் பாய்ஸ் சொல்லணும். அதுலயும் குறிப்பா நம்ம அது தமிழ் படம் மாதிரியே இருக்கு. லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் நடக்குது, கொடைக்கால் நடக்குது, குணா படம், கண்மணி அன்போடு பாட்டு, கிளைமேக்ஸ் அதை கொண்டு பொறுத்து இதெல்லாம் நம்ம ஆளு குதூகலம் அடைஞ்சிட்டான். அந்த படத்தோட என்ன பண்ணிட்டான், மொத்தமா வந்து மலையாள படம் தான் இனிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்படித்தான் நம்ம இந்த ஹிஸ்டரியை நம்ம பேசிக்கா இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அங்கே நல்ல படங்கள் வருவதற்கு காரணம், இன்னைக்கு இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு. அவங்க இன்னைக்கு லோகாவுக்கு 30-35 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. லூசிஃபர் மாதிரியான படங்களை கிரியேட் பண்ணி அவங்க பெரிய கலெக்ஷன்ஸ் கொண்டு வர்றதுக்கான முயற்சியை பிருத்திவிராஜ் ஒரு பக்கம் செய்யறாரு, மோகன்லால் பண்றாரு. ரொம்ப சீரியஸான படங்களை, ஸ்ட்ராங்கான படங்களை மம்முட்டி பண்றாரு, பெரிய படங்களை ரெண்டையும் பேலன்ஸ் பண்றாரு கமல் சார் மாதிரியா வராங்க. ஸோ இண்டஸ்ட்ரி அங்கே பெருசாகிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, அவங்க பெரும்பாலும் கண்டென்ட்டை நம்புறாங்க. புரியுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்புறாங்க. இப்போ இதே லோகா படத்தை முன்னாடி, இந்த கதையை 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடினா அது அங்கே ஒரு சிம்பிளான படமா கூட இதை அழகா பண்ணிடுவாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பெருசா இருக்கு, நம்ம ஒரு 30 கோடி செலவு பண்ண முடியும் இடத்துக்கு வராங்க. துல்கர் சல்மான் மாதிரியான ஒரு நடிகர் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. எவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் பாருங்க. நிறைய விஷயத்தை இங்க கனெக்ட் பண்ணாங்க நல்ல படம் வர்றதுக்கு. இப்படி சோ இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது இன்னைக்கு அந்த கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படமா பண்றாங்க, நிறைய ஆர்டிஸ்ட உள்ள கொண்டு வராங்க, அந்த மார்க்கெட் வேல்யூ பெருசாகுது இல்ல, கேமியோஸ் உள்ள வருது. நீங்க ஸ்டோரியை யோசிச்சு பாருங்க. அந்த நீலிங்கிறது நம்ம ஊர்ல நீலி கண்ணீர் ஒரு கதை சொல்லுவாங்க, அது வேற நீலி. களியங்காட்டு நீலி அப்படிங்கிறது நீங்க கேரளால சொல்லப்பட்ட ஒரு தொன்ம கதை, ஒரு பேய். களியங்காட்டு நீலிங்கிறது நடராத்திரி வெளியே போதையா நீலி அடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப என்ன சொல்றது, கனிவு இல்லாம பரிவு இல்லாம ரொம்ப கோவக்காரியா இருக்கக்கூடிய லேடிஸை பார்த்து சரியான நீலி அப்படிம்பாங்க. கேரளால நடந்த கதைங்கிறதா நமக்கு பார்டர் இருக்கல. இந்த களியங்காட்டு நீலி கதை நான் சின்ன வயசுல கேட்டு வளர்ந்துருக்கேன். புரியுது. களியங்காட்டு நீலிங்கிறது தொன்ம கதையா ஒரு பேய், ஆனா ட்ரைப் சமூக மக்களுக்கு மட்டும் அவங்க ஒரு தெய்வம். ஓகே. சோ அதோட அந்த நீலிங்கிற கேரக்டரே ஒரு நெகட்டிவ் கேரக்டராக ஒரு பேயாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு சமூகத்துல. அந்த கேரக்டரை எடுத்து ஹீரோயினா வச்சு ஒரு படம் பண்றாங்க. நீங்க இந்த தாட் ப்ராசஸ் யோசிங்க. அதோட தொடர்ச்சி பாத்தீங்கன்னா சாத்தன் ஒரு படம் பண்றாங்க, ஒடியன் படம் பண்றாங்க. இதெல்லாமே இந்த மாதிரி நீலி மாதிரி பேய்கள். அப்ப இந்த சீரீஸ் முழுக்க அவங்க 4-5 பண்ண போறாங்க. இந்த சீரீஸ் முழுக்க பேய்களை தான் ஹீரோ ஆக்குறாங்க. நம்ம சாத்தான்னு சொல்றோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு டோன்ல தான் அங்க சாத்தன்னு சொல்லுவாங்க. சாத்தனா கைண்ட் ஆஃப் பூதம் மாதிரி. ஒடியன் எப்படின்னா கூடு விட்டு கூடு பாயக்கூடியவங்க, இன்னொரு உருவம் எடுத்து வரக்கூடிய பேய் அது. மோகன்லால் ஒடியன் ஒரு படமே நடிச்சிருக்கிறார். ஒடியன் கேரக்டர் தான் துல்கர் பண்றாரு, சாத்தன் கேரக்டர் டொவினோ தாமஸ் பண்றாரு. அப்போ நெகட்டிவ் கேரக்டரா எங்க கிரியேட் பண்ணப்பட்ட விஷயத்தை எல்லாம் ஹீரோவை மாத்தி அந்த திங்கிங்கே யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளால என்ன பண்றான், தேடல போய் பார்க்கும்போது என்ன இது ஒரு பேய்ன்றாங்க, அதுக்கு ட்ரைபுங்கிற ஒரு பிளாஷ்பேக், அது இங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு இம்ப்ரெஸ் ஆகும்ல. சோ கண்டென்ட்ல வேலையை செய்யறான்.
இப்போ இதெல்லாம் மிஷ்கினுமே பண்ணியிருக்காரு. பண்றாரு. இங்க ரொம்ப குறைவா நடக்குது, அங்க மேக்சிமம் நடக்குது. ஓகே. மிஷ்கின் எவ்வளவு அற்புதமான விஷயம் செஞ்சாரு பிசாசு படத்துல. பிசாசு இல்ல இறந்து போன பேயே பழி வாங்கும் கொலை பண்ணுங்கிறது தாண்டி அந்த பேய்க்கு இருக்கக்கூடிய ஒரு காதல அது மன்னிக்கக்கூடிய தன்மை எல்லாம் நீங்க பாருங்க. அவர் அதையும் தாண்டி கொலைகாரனே மன்னிக்கலாம் அளவெல்லாம் படம் எடுத்துட்டாரு. ஏன் அதான் சொல்ல கரெக்டான பாயிண்ட் வந்தீங்க. ஏன் மிஷ்கின் அதை பண்றாரு? மிஷ்கின் லிட்டரேச்சர் தெரியும். அதனாலதான் ஒரு பேயை கதாநாயகியாக்க, ஒரு சைக்கோவை, ஒரு கொலைகாரனை மன்னிக்கக்கூடிய விஷயத்த படமா எடுக்க மிஷ்கினால முடிஞ்சது. புரியுது. கேரளாலயே இந்த மாதிரி படம் வருதுன்னா அங்க லிட்டரேச்சர் வந்து கல்ச்சராவே இருக்கு. லிட்டரேச்சருக்கும் சினிமாவுக்கான தொடர்பு அதிகமா இருக்கு. தொன்ம கதைகளை கேட்டு வளர்றாங்க. ஒரு ரைட்டர் எழுதியிருந்தாரு, கதைகளை கேட்டு வளரக்கூடிய சமூகமா குழந்தைங்க இருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்தது. ஆனா நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்க பாட்டிகளுக்கு கதை சொல்லவே தெரியல. கதை சொல்லவே தெரியாத ஒரு பாட்டிக்கு பேரனா பிறந்த குழந்தை வளர்ந்து வந்து ஒரு படம் எடுக்கணும். அவன் என்ன படம் எடுப்பான்? அவன் இங்கிலீஷ் படம், கேங்ஸ்டர் படம் ஏதாவது பார்த்தால என்ன படம் எடுப்பான்? அவனுக்கு தன்னுடைய மண் சார்ந்த கதைகளை யார் சொல்லிக் கொடுக்குறது? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி குழந்தைக்கு கதை சொல்றாங்க? சொல்றது இல்ல. காலம் மாறத்துல வரக்கூடிய விஷயம் தான் இது. பட் அவங்களோட கல்ச்சர் கொஞ்சம் அந்த தொன்ம கதைகளோடும் லிட்டரேச்சரோடும் தொடர்புல இருக்கிறதுனால அவங்க பண்ண முடியுது. இங்க தொடர்பு கம்மியா இருக்கு. அதனால மிஷ்கின் மாதிரி ஆட்கள் மட்டும் படம் எடுக்கிறாங்க. சோ இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. கண்டென்ட் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நீங்க தமிழ்ல வந்து கண்டென்ட் எங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க? இப்ப நீங்க இந்த வருஷம் வந்து பெரிய படங்கள்லாம் எடுங்க. நீங்க தக் லைஃபையும் கூலியுமே பேசுவோமே. நான் கமல் ஃபேன் தானே, நான் தக் லைஃபே சொல்றேன். அதுல எங்க கண்டென்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க சொல்லுங்க? கூலி எடுங்க. அதுல கதைக்கு எங்கேயாச்சும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்களா? ஸ்டார்ஸ் சுத்தி நடிக்கக்கூடிய மல்டி ஸ்டார் மூவி. நேம் லோகேஷ், ரஜினி, கமல், மணிரத்னம், சிம்பு. இதை வைத்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல இப்படி ஒரு காம்பினேஷன் ஒரு படம் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறதே தப்பு. கதையை உருவாக்கிட்டு காம்பினேஷன் ரெடி பண்ணணும். அங்க கதை உருவாகுது. களியங்காட்டு நீலிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஹீரோனை வச்சு ஒரு படம் பண்ணலாம். அது சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம சாத்தன் ஒடியன்லாம் வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா கிரியேட் ஆகுது. கதையை உருவாக்குறாங்க. துல்கர் சல்மான் கிட்ட நல்லா இருக்கு. இல்ல நான் நடிக்க எனக்கு ரோலே இல்லை, பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம். ஹீரோயின் கேரக்டர் இத்தனையும் ஹீரோயின் லீடிங் எடுத்துடலாம். அப்ப நான் ப்ரொடியூசர். அப்ப என்னால யாரெல்லாம் உள்ள கொண்டு வர முடியும்னு பாக்குறேன். டொவினோ உள்ள கொண்டு வரேன், நானே ஒரு கேமியோ பண்றேன், மற்றவங்க எல்லாம் கொண்டு வரேன். சோ இது ஒரு பெரிய படமா மாத்திடலாம், பட்ஜெட் நான் செலவு பண்றேங்கிற மூடுக்கு வர்றாங்க. காரணம் கண்டென்ட் நல்லா இருக்கு. இங்க அப்படி இல்ல. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி டைரக்டர் ஓகே இவங்க காம்பினேஷன் ஒரு படம் பண்ணணும் ப்ரொடியூசர் டிசைட் பண்றாரு. அங்க ப்ரொடியூசர் கண்டென்ட்டை பார்த்து டிசைட் பண்றாரு. இங்க ப்ரொடியூசர் வந்து டிசைட் பண்ணும்போதே கமல் சார், மணிரத்னம் சார் ஒரு படம் பண்ணும், அல்லது அவங்கள ஏதாவது டிசைட் பண்றாங்க. ரஜினி, லோகேஷ் ஒரு படம் பண்ணுவோங்கிற டிசைட் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு கண்டென்ட் உருவாகும் போது, அப்ப கண்டென்ட் உருவாகிறதே இவங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் உருவாகும். சேஞ்ச் புரியுது அவங்களுக்கு. இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதுதான். ஒரு பக்கம் மிஷ்கின் மாதிரியான நபர்கள் பண்ணக்கூடிய படங்கள், பார் ரஞ்சித், மாரி செல்வராஜ் மாதிரியானவங்க நம்முடைய மண் சார்ந்து இங்க இருக்கக்கூடிய இஷ்யூ சார்ந்து சாதிய பிரச்சனைகள் கூடிய படங்களை தாண்டி வேற கண்டென்ட் ஓரியன்டா படங்கள் அப்பப்போ சின்ன சின்ன படங்கள் நல்ல படங்கள் வருது தாண்டி இங்க இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய கிரியேட்டர்ஸ் வந்து கண்டென்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. சின்ன படங்கள் வரும், ஆனா பெரிய ஸ்டார்ஸ் அதை பண்ணும்போது அந்த படங்கள் பெரிய படங்களா மாறும். மலையாள சினிமால வந்து இந்த படங்கள் எல்லாம் தமிழ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறுறதுக்கு வந்து அந்த பாடல்கள் வந்து ரொம்பவே காரணமா அமையுது. அதுவும் தமிழ் பாடல்களை பயன்படுத்தி அது தமிழ் ஒரு பெரிய ஒரு வெற்றி படமா மாறுது. இப்போ மஞ்சுவல் பாய்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த கமல் சாரோட அந்த பாட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி பிருத்திவிச்சாரி பாட்டத்துல வந்து அந்த அழகிய லைலா சாங், இப்ப இதுவுமே கிளிய கிளிய சாங் பயன்படுத்தி இதெல்லாம் பார்த்துட்டே வந்து ஒரு கூட்டம் வந்து இது நல்லா இருக்கு, இது போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதையும் நம்ம தமிழுக்கு பண்ணும்போது அது பெருசா கனெக்ட் ஆகிக்க மாட்டேங்குது. தமிழ்ல வந்து நம்ம எக்ஸாம்பிள் இந்த கூலி படத்துக்கு எடுத்துக்கோங்க. அதுல லோகேஷ் கனராஜ் வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பயன்படுத்திருப்பாரு, இந்த பச்சை பாசி பையன் சொல்லிட்டு. அது பெரிய அளவுல கனெக்ட் ஆகல. ஆனா அதே லோகேஷ்க்கு இதுக்கு முன்னாடி படங்களை கனெக்ட் ஆச்சுல்ல. ஏன் இந்த படத்துல கனெக்ட் ஆகலன்னா அங்க சீன் நல்லா இருந்தா தாங்க கனெக்ட் ஆகும். நீங்க சீனை கிரியேட் பண்ணாம வெறுமனே பாட்டை வச்சா எப்படி கனெக்ட் ஆகும்? நீங்க மார்க் ஆண்டனி படத்துல எல்லாமே கனெக்ட் ஆச்சு, குட் பேட் அக்லில கனெக்ட் ஆகல. ஏன்னா அங்க சீன்ல வேல்யூ இருக்கணுங்கிறது தான். ஒரே டைரக்டர் தான், லொகேஷன் எடுத்துக்கலாம், நம்ம இவரையும் எடுத்துக்கலாம், குட் பேட் அக்லி டைரக்டரும் எடுத்துக்கலாம். அவங்களோட அடுத்த படங்களை முந்தைய படங்களை கனெக்ட் ஆச்சு, அடுத்த படங்களை கரண்டா வந்த படத்துல கனெக்ட் ஆகலைன்னா அந்த சீக்வன்ஸ்ல வேல்யூ வேணும். கிளிய கிளிய சும்மா போட்டா கனெக்ட் ஆகாது. ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன்ல போடல, ஆல்ரெடி ஹீரோயின் ஒரு மாதிரியான பிரச்சனைக்குரிய ஆளு, கைண்ட் ஆஃப் பெயின் எல்லாம் ஓரளவுக்கு நம்மளை வந்து ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டு திடீர்னு பியூட்டிஃபுல்லா ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு கிளிய கிளியன்னு பாட்டை போடுறான், வைப் ஆகுறோம் இல்லையா? சிச்சுவேஷன் அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து கேட்கணுங்க. நீங்க சீக்வன்ஸை கேட்காம வேணும்னே அந்த பாட்டை போடலாம், வைப் ஆக மாட்டாங்க அவனும். புரியுது. அதுதான் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்ல கடைசியா கிளைமேக்ஸ்ல போடுவாங்க, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ்ல போட்டது மட்டும் இல்ல, நீங்க அந்த படம் ஆரம்பிக்கும் டைட்டில் கார்ட்லயே அந்த மியூசிக்கை, தீ மியூசிக்கை போட்டு படம் முழுக்க கமல்
குணாராக்குங்கிற அந்த ஸ்டோரியே அதை பேஸ் பண்ணி தானே வருது. அப்படியே வந்து கிளைமேக்ஸ் அதை தூக்கும் பொழுது நீங்க போட்டதும் நம்ம வைப் ஆயிட்டோம். நீங்க சும்மா ஸ்டார்டிங்ல போட்டு வைப் ஆக மாட்டோம். ஒரு மூடை கொண்டு வந்து அவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்து அந்த இடத்துல அதை மனிதர் கொள்ள தூக்கும் போது நம்ம கனெக்ட் ஆயிட்டோம். நம்மளை மீறி அது மலையாள படம்லாம் அது தமிழ் பாட்டா இருக்கும், நமக்கு என்ன ஆகுது, இன்னும் அந்த கனெக்ட் வருது. அது மலையாள படம் வந்து தமிழ்ல அதிகம் வசூல் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் அந்த டைரக்டர்லாம் யோசிச்சு தான் இதெல்லாம் பண்றாங்க. ஆமா, அதுவும் ஒரு காரணம் தான். நம்ம என்ன பண்றோம், இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகிட்டு அமீர் கானை கொண்டு வந்து பீடி அடிக்க விடுறோம். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு அழகான சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிட்டு தமிழ் ஆடியன்ஸ் இன்னைக்கு நம்ம படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க ஒரு மலையாள பாடல வழக்கமா போடணும். தமிழ் இது கிளியே மலையாள பாடல் தான், ஆனா ராஜா சார் பண்ண பாட்டு. ஓகேவா, அந்த ராஜா சார் பண்ண பாட்டை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரீமிக்ஸ் பண்ணி அது பயங்கரமா கிட்ட தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க, தமிழ் ஆடியன்ஸ் நம்ம படத்தை பாக்குறாங்க, அப்போ இந்த இடத்துல தமிழ் பாட்டு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. முதல்ல சீக்வன்ஸ் ஸ்ட்ராங்கா ரெடி பண்றாங்க. பாட்டு என்ன பாட்டு வச்சா என்ன இல்லையா, சீக்வன்ஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேல வியாபாரத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. நீங்க சீக்வன்ஸ் ரெடி பண்ணா நீங்க யோசிக்கிறதே வியாபாரத்துக்காக யோசிக்கிறீங்க. விக்ரம் எடுத்துக்கோங்க, லோகேஷ் பண்ண கமல் சார் வச்சு பண்ண விக்ரம் படத்தை எடுத்துக்கோங்க. அங்க கதையாவே அங்க ஒரு கேரக்டர் நீடு இருக்கு, அங்க சூர்யாவை கொண்டு வர்றீங்க, அதனால அது ஒர்க் அவுட் ஆச்சு. இங்க வந்து நீடே இல்லாம அமீர் கான் ஒரு கேரக்டர் வலுக்கட்டாயமா கொண்டு வராங்க. அங்க பண்றதுக்கு அவர் ஸ்கோர் பண்றதுக்கு சீக்வன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணல. அங்க அவரையுமே ரஜினிக்கு கீழே நிப்பாட்ட நினைக்கிறீங்க. விக்ரம்ல நடக்கலையே, அவரை தனியா டாப்பா நிப்பாட்டிங்க. அது முடிச்சுட்டு அவங்களுக்கு அதை முடிச்சுட்டு ஒரு வாக்கு தான் போறாரு கமல். ஆனா இங்க என்ன பண்றீங்க, ரெண்டு பேரும் இன்டராக்ட் பண்ண வச்சுட்டு ஆனா ரஜினி கீழே தான் அமீர் கான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்க நினைக்கிறீங்க. அப்ப எங்க அமீர் கான் ஸ்கோர் பண்றது, அது காமெடியா மாறுது. சோ நீடு இல்லாம நீங்க வியாபாரத்துக்காக ஒண்ணு யோசிச்சீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க விக்ரம் வியாபாரத்துக்காக யோசிக்கல. கமல் சாருக்கு ஒரு படம் சூப்பரான ஒரு படம் பண்ணி ஒரு கண்டென்ட் யோசிச்சு கமல் சார் ஒரு ஸ்கிரிப்ட கொடுக்குறாரு, அவரோட ஸ்டைல்ல மாத்துறாரு, அதுல இந்த மாதிரி விஷயம் பண்ணுவது கமல் சார் அதை முழுமையா அர்ப்பணிக்கிறாரு, கண்டென்ட் நல்லா ஒரு வேலை செய்யறாங்க, ஒர்க் அவுட் ஆகுது. இங்க கண்டென்ட் நல்லா வேலை செய்யறாங்க, ஒர்க் அவுட் ஆகுது, வியாபாரம் நடந்தது. இங்க வியாபாரம் பண்ணன்ட்டே ஒரு கண்டென்ட் வேலை செய்றீங்க, ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் மேஜரா இங்க நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் முன்னாடி சொன்னேன், நீங்க நல்ல படங்கள், ஃபீல் குட் படங்கள், மண் சார்ந்த படங்கள், சின்ன படங்கள், நல்ல படம், கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் இருக்குல்ல, இந்த படங்கள் தமிழ்லயே வருது. ஆனா அதுல நடிக்கக்கூடியது சின்ன ஸ்டாராகவும், அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனியாகவும், அதை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு புதிய டைரக்டராகவும் இருக்கிறதுனால அதுக்கோட ரீச் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அங்க என்னன்னா அதை பண்ணக்கூடியவங்களே பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. இப்ப இதே டைம்ல லோகாவோட ரிலீஸ் ஆன ஹிருதயபூர்வங்கிற படமும் ஹிட், மோகன்லால் நடிக்கிறாரு. ஒரு ஃபீல் குட்டான படம், அதை மோகன்லால் நடிக்கிறார், அதனால அந்த படம் ஹிட் ஆகுது. அது இன்னொரு ஸ்டார் நடிச்சா அந்த படம் ஹிட் ஆகாது. காதல் மாதிரியான ஒரு படத்தை, காதல் த கோர, எவ்வளவு ஒரு கஷ்டமான கேரக்டர், ஒரு கே கேரக்டர்ல மம்முட்டி நடிக்கிறாருங்க. அதனால காதல் படத்தை நம்ம இன்னைக்கு பேசுறோம். பிரம்மயுகத்தை ஒரு பூதமா நடிக்கிறாருங்க மம்முட்டி, அதனாலதான் பிரம்மயுகத்தை பேசுறோம். இங்க நடிப்பாங்களா? காதல் மாதிரியான ஒரு படத்தை எடுத்து இங்க நீங்க நார்மலா ஒரு ஹீரோவை, முகம் தெரியாத ஒரு ஹீரோவை நீங்க நடிக்க வச்சீங்கன்னா அந்த படம் பேசப்படாது. யாரோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, ரொம்ப ரேரா தான் நடக்குது. இங்க அருவி மாதிரி படங்கள் ஓடுது, எல்லாம் ஓடுது இல்ல, ரேரா நடக்குது. ஆனா ஒரு பெரிய ஹீரோ வரும்பொழுது அது பெரிய படமா மாறுது. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னாடி கமல் சார் இதை பேலன்ஸ் பண்ணுவாரு, பெரிய படம் ஒன்று பண்ணுவாரு, அப்புறம் காமெடியா ஒரு படம் பண்ணுவாரு, சின்ன படம் பண்ணுவாரு, பேலன்ஸ் பண்ணுவாரு. இப்ப கமல் சாருமே முழுக்க பெரிய படம் பண்றாரு. ரஜினி சார் முழுக்க பெரிய படமே ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த வெரைட்டி வந்து காமிக்க மாட்டாங்க, சின்ன படங்கள் பண்ணனே நினைக்க மாட்டாங்க. இங்க பெரிய படம் பண்ணுங்க. விஜய் சார் இங்க கடைசியா எப்ப சின்ன படம் பண்ணாரு? இல்ல ப்ரோ, அவங்களுக்கு சம்பளமே அதிகமாயிடுச்சு. நம்ம அப்படி இருக்கும்போது எப்படி? நான் அதான் சொல்றேன், நீங்க சம்பளத்தை இப்ப காதல் பண்றாருல, காதல் படம் பண்ணும் பொழுது அவர் தான் ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்களேன். காதல் அவர் தான் ப்ரொடக்ஷனா, மம்முட்டி கம்பெனி தான் நினைக்கிறேன், டர்போ அவர் தான் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். ஆனா ரெண்டு படத்துக்கும் அவர் ப்ரொடக்ஷன் அவர் ஒரு சம்பளம் ஒண்ணு போடுவார்ல, ரெண்டு படத்துக்கும் ஒரே சம்பளம் போட மாட்டாங்க. ஒரு சின்ன படத்துக்கு மம்முட்டி என்ன பண்றாரு, பேரன்புக்கு ரொம்ப குறைவா தான் சம்பளம் வாங்கியிருக்காங்க, அவரோட சம்பளம் எல்லாம் வாங்கல. அவர் அப்ப இருந்து அப்படித்தான். இப்ப கமல் சாருமே பாபநாசத்துக்கு வாங்கின சம்பளத்தை அவர் வந்து அவரோட பெரிய படத்துக்கு வாங்க மாட்டார். கமல் மட்டும் தான் இங்க ஆல்ரெடி செஞ்சு, அதனால கமல் சார் மேல பழி போடல, அவர் நிறைய செஞ்சுட்டாரு. நீங்க மத்தவங்க எல்லாம் செய்யுங்க. எந்த பெரிய ஸ்டார் நம்ம ஊர்ல சின்ன படம் பண்றாங்க சொல்லுங்க? சின்ன படம் பண்ணணும், ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் பண்ணணும், இல்ல கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம் பண்ணணும், அப்படி ஒரு ட்ரை நடக்குதா? இங்க நடக்கவே மாட்டேங்குது. அங்க ஃபகத் ஃபாசில் தொடர்ந்து பண்றாரு, பிருத்திவிராஜ் பண்றாரு, துல்கர் பண்றாரு, மம்முட்டி பண்றாரு, மோகன்லால் பண்றாரு. அப்படிங்கும்போது அங்க ஸ்டார்ஸே பண்றாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அந்த படம் தெரிய வருது, அந்த படம் இங்க ரிலீஸ் ஆகுது, வாங்குறாங்க, அதனால போய் பாக்குறோம், நல்ல படம் வருதுன்னு சொல்றோம். அதையும் தாண்டி சின்ன படங்களும் அங்க நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. இங்க வந்து பெரிய ஸ்டார்ஸ், பெரிய அட்லீஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸாவது வரணும், சின்ன படங்கள் ப்ரொடக்ட் பண்ண. நான் இன்னொன்னு சொல்றேன், சரி நீங்க சொன்னீங்க அவங்க சம்பளம் பெருசு,
விஜயால் நடிக்க முடியாது, அஜித்தால் நடிக்க முடியாது, ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறேன். நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. கமல் சார் நிறைய பண்ணிட்டார்ல, ஒரு மகளிர் மட்டும் மாதிரி ஒரு படம் அவர் உச்சத்துல இருக்கும்போது ப்ரொடியூஸ் பண்றாருல 3 ஹீரோயினை வச்சு. அப்படி ஒரு படத்தை இங்க ஒரு பெரிய ஸ்டார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா? இல்லையா? பண்ண மாட்டாங்களா? வேற யாரும் பண்றது இல்லையா? அதை வள்ளின்னு ஒரே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு ரஜினி, நஷ்டம், மகளிர் மன்றத்தோட தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. பாபா பண்ணாருன்னு நினைக்கிறேன். நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இப்போ அதுல பெரிய ஸ்டார் வேணாம், நடிக்கிறதுல பெரிய டைரக்டர் வேணாம், புதுமுகங்களா இருக்கலாம். ஆனா விஜய் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. புரியுது? ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா இன்னைக்கு போய் தண்டகாரணியத்தை பாக்குறோம்ல, பாட்டில் ராதாவை போய் பாக்குறோம்ல, ஜேபிபி போய் பாக்குறோம்ல. ரஞ்சித் ஒண்ணு பண்றாருல, விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்றாரு, தனுஷ் ப்ரொடியூஸ் பண்றாரு. நீங்க எல்லாம் ஏன் பண்ண மாட்டீங்க? நீங்க நடிக்கதான் வேணாம். நம்ம ஊர்ல ஸ்டார்ஸ் எல்லாம் பெரிய ஆட்கள், அவங்க எல்லாம் சின்ன படங்கள் நடிக்கவே மாட்டாங்க. சரிங்க, பெரிய ஆட்கள், நீங்க எல்லாம் ஒத்துக்கிறேன். நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அஜித் சார் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க. அவர் இன்னைக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பைக்ல, அவர் அதுக்கு அவர் கிரியேட் பண்றல. அது மாதிரி ஒன்னு இண்டஸ்ட்ரிங் பண்ண சொல்லுங்க. இண்டஸ்ட்ரியில சம்பாதிச்சிருக்கோம்ல, இப்போ இண்டஸ்ட்ரிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுங்க. வருஷத்துக்கு 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. 15 கோடி ரூபாய் எடுத்து போடுங்க. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய், 150 கோடி, 200 கோடி வாங்குறீங்க. 3 படம் 15 கோடி ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதுல நல்ல கதைகளை சூஸ் பண்ணுங்க, நல்ல டீம் போட்டு. அப்போ உங்க படம்னா விஜய் ரிலீஸ் பண்றாரு, விஜயோட ப்ரொடக்ஷன்னா வந்து பார்ப்போம். நல்ல படமா இருக்க பட்சத்தில் நம்ம ஊர்லயும் நல்ல படம் கிரியேட் ஆகும். இப்ப லைக்கா மாதிரி நிறுவனங்கள் இருக்கு, ரெட் ஜெயின்ட் இருக்கு, சன் பிக்சர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பெரிய படங்களே ப்ரொடியூஸ் பண்றாங்க. நீங்க பெரிய படம் பண்ணுங்க. ரஜினி வச்சு பண்ணுங்க, கமல் வச்சு பண்ணுங்க, விஜய் வச்சு பண்ணுங்க, அஜித் வச்சு பண்ணுங்க. சின்ன படங்கள் வருஷத்துக்கு 2 படம் பண்ணுங்களேன். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியா நீங்க ஒரு சேஞ்ச் நடக்கணும். அங்க இண்டஸ்ட்ரியாவே சேஞ்ச் நடக்குது. மம்முட்டி கம்பெனி ஒண்ணு கிரியேட் பண்றாரு, பிரம்மயுகம், அதாவது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண தயார் இல்லாத படங்கள் எல்லாம் பண்றாரு. அவர் பண்றது போதானே அவர் பையனும் வந்து உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு கேமியோ மட்டும் பண்ணி கொடுத்து 35 கோடி, பெரிய பட்ஜெட் கேரளா படத்து 35 கோடி செலவு பண்ணி ஒரு ஹீரோயினை லீட் கேரக்டரை போட்டு ஒரு படத்தை பண்ணிடுறாரு. அப்ப கல்ச்சராவே அவங்க பண்றாங்க. இங்க பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அப்போ ஒரு நல்ல படம் உருவாகுவதற்கு இவ்வளவு வேலை செய்யணும். இவ்வளவு விஷயம் நடந்தாதான் நல்ல படங்கள் வரும். வெறுமனே ஆடியன்ஸ் மேல பழிய போடக்கூடாது. நீங்க வந்து மலையாள படத்தை மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, தமிழ் படத்தை நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. மலையாள படத்தை ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா முதல்ல போய் பாக்குறோம். முதல்ல போய் பாக்குறதுக்கு அந்த படத்துல எனக்கு ஒரு பெரிய எலிமெண்ட் இருக்கு. ஃபகத் ஃபாசில் நடிக்கிறாரு, பிருத்திவி நடிக்கிறாரு, துல்கர் நடிக்கிறாரு, மம்முட்டி நடிக்கிறாரு, மோகன்லால் நடிக்கிறார். நான் போய் பாக்குறேன். என்ன பார்க்க வைக்கிறதுக்கான வேலையை அவங்க பெரிய ஸ்டாரே செய்யறாங்க. இங்க சின்ன படங்கள்ல தான் பெரிய ஸ்டாரே வர மாட்டேங்கிறீங்களே. அட்லீஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது பண்ணுங்க, அதுவும் பண்ண மாட்டேங்க. அப்புறம் நான் என்ன தியேட்டருக்கு உள்ள வர வைக்கிறதுக்கான என்ன எலிமெண்ட் இங்க இருக்கு? சோ கல்ச்சராவே, ஒர்க்கிங் கல்ச்சராவே வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதனால அங்க நல்ல படங்கள் வருது, இங்க நல்ல படங்கள் இங்கே வருது, குறைவா வருது கம்பேரிட்டிவ்லி. மலையாள சினிமா பத்தி தெரியாத பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிகள் ப்ரோ. தேங்க்யூ.